பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியுடைய 8வது சீசன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஃபினாலேயில் பலரும் எதிர்பார்த்தபடியே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரன்னரப்பா சௌந்தர்யா வந்திருக்காங்க. 3வது பிளேஸ் விஜய் விஷாலுக்கு கிடச்சிருக்கு. டிடிஎஃப் வின் பண்ண ரயான் அண்ட் பவித்ர ஜனனி இவங்க 2 பேர்த்துக்குமே 4th and 5th பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணின முத்துக்குமரனுக்கு 40,50,000 ரூபாய் பரிசு தொகை அப்படின்னும் அவர் எடுத்த பணப்பெட்டியில் இருந்த 50,000 ரூபாய் சேர்த்து மொத்த பரிசு தொகை அவருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 41 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த நிலையில் அவர் வாங்கிய சம்பளம் ப்ளஸ் அந்த பரிசு தொகை இது ரெண்டையுமே சேர்த்து பார்த்தா அம்மாடியோ அவ்வளோ லட்சம் சம்பளம் அண்ட் பரிசு தொகை வாங்கியிருக்காரு. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட டாப் 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டத்தில் ஒத்து போகிறது. அதாவது இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எஸ் அங்கேயே நீங்கள் டீமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மறைமுகமாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறதையும் தாண்டி டீமோட நம்ம எந்த தூரத்துக்கு ஒத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய தனித்திறன், அதாவது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை எவ்வளோ தூரம் காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ என்ன தான் கூட்டத்தில் இருந்தாலுமே நம்மளுடைய இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டத்துலேயும் தாண்டி நம்மளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பிளேஸ் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் எடுத்துக்கலாம், தீபக் எடுத்துக்கலாம், ஜாக்லின் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன தான் டீமாக இருந்தாலுமே அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற ஒன்றை காட்டுறதுனால தான் அவங்க ஃபினாலே வரைக்கும் வந்தாங்க. ஸோ 3வது விஷயம் பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் கையாளுதல். ஸோ ஒரு டீமாக இருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸுக்குள்ளாரையும் வரும், பாய்ஸ்குள்ளேயும் வரும், கேர்ள்ஸுக்குள்ளாரையும் வரும். ஸோ அந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் நாம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக கையாளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயமாக சிந்திச்சு முடிவு எடுக்கிறது. ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தால் எல்லோரும் மற்றவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டாமல் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முடிவை சொல்கிறது அப்படிங்கிறது அங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ 5வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வர நெகட்டிவிட்டியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபோரம். ஸோ அந்த ஒரு ஃபோரமுக்கு நம்ம போகும்போது எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமோ அதே அளவுக்கு நெகட்டிவும் நடக்கும் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ அதையும் மீறி நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அஃப்கோர்ஸ் நமக்கு இவ்வளோ நாள் நம்ம சம்பாதிச்சு வச்ச அந்த பெயர் அப்படிங்கிறது அந்த பிம்பம் மக்கள்கிட்ட மாறலாம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப மைண்டுக்கு ஏற்றாமல் அந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 5 லெசன். ஓகே, இப்போ பிக் பாஸ் 8உடைய டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் அவருடைய ப்ரைஸ் ப்ளஸ் சேலரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முத்துக்குமரன் வரும்போது ஒரு நாளைக்கு அவருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்காரு. இப்போது 105 நாட்கள் இருந்ததால் மொத்தம் அவருக்கு சம்பளமாக 10,50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பரிசு தொகை ப்ளஸ் சம்பளம் இது ரெண்டையும் சேர்த்தா முத்துக்குமரன் கையில் 51,50,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ எஸ் முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக டிசர்வ் ஆயிருக்காரு. அவரை தவிர நீங்கள் வேறு யார் டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல